ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதே நமஹ. ஓம் சாம் சௌம் சரவணபவாய நமஹ. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். காலையில் எழுந்த உடனே எதனுடைய முகத்தில் விழித்தால் அன்றைய தினம் மிகச்சிறந்த நாளாக இருக்கும் என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் எந்த பொருளை பார்த்தால் அந்த நாள் இனிய நாளாகும் என்பதை பற்றி பார்ப்போம். அவர்களுக்கு மாத்திரம் நான் சொல்கிறேன். முதல்ல மேஷராசியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். அப்புறம் ஒரு ராசியை நான் சொல்லுவேன். ரிஷப ராசி, மிதுன ராசின்னு ஒவ்வொரு நாளுக்கும் அந்தந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த பொருட்களை காலையில் எழுந்தவுடன் பார்த்தால் அன்றைய தினம் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வரல இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் போய் கிடைக்கட்டும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். பொதுவாக மேஷராசி என்று சொன்னாலே உஷ்ணம் என்று சொல்வார்கள். அந்த உஷ்ணத்துக்கு செவ்வாய் அதிபதியாக இருக்கின்றார். இந்த செவ்வாய் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற அந்த அங்காரகன் அங்காரனுக்கு அதிதேவதை முருகப்பெருமான். அப்படிங்கிற போது முருகன் சம்பந்தப்பட்ட பொருட்களை காலையில் எழுந்தவுடன் பார்ப்பது மிகச் சிறப்பானது. முருகனுடைய படம் ஒன்று பெட், அதாவது பக்கத்திலேயோ படுக்கை அறைக்கு பக்கத்திலேயோ இல்லை படுக்கை அறையின் மேலேயோ இருந்தால் உடனே காலையில் எழுந்திருந்தோன்னா அந்த முருகனை பார்க்கணும். அது வைத்தீஸ்வரங்கள் முருகனாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அப்படிப்பட்ட அந்த முருகனை பார்த்து காலையில் இந்த நாள் இனிய நாளாக இருக்கணும், எடுத்த காரியங்கள் வெற்றி அடையும் பிரார்த்தனை என்றால் மிகச் சிறப்பாக இருக்கும். அதிலே கூட பக்கத்திலே ஒரு வேல், செப்பில் செய்யப்பட்ட வேல் இருந்தால் அந்த முருகனை நினச்சி அதை தியானம் பண்ணிக்கலாம். இல்லை பூஜை அறையில் அந்த செப்பு வேல் இருந்தாலும் உடனே போய் அன்றைக்கு குளித்து விட்டு அந்த ஒரு வேலை பார்த்து நம்மளுடைய பூஜைகளை துவங்கலாம். மிகச் சிறப்பானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூமின்னா உடனே போய் பூமியை பார்க்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. பூஜை ரூம்லேயோ பக்கத்துலேயோ அந்த ஒரு சின்ன தாம்பாளத்தில் அந்த பூமியோட மணல் எடுத்து வச்சு அந்த மணலை பார்த்தாலே போகிறோம். பூமாதேவியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். பூமிக்காரர்கள் இல்லையா செவ்வாய், அதனால். அப்புறம் பவழ மோதிரம் அணிந்து கொண்டிருந்தால், ஏன்னா பொதுவாக மேஷராசிக்காரர்கள்லாம் பவழ மோதிரம் போட்டுப்பாங்க. அந்த மோதிரத்தை பாருங்கள். அந்த மோதிரத்தை கண்ணால் பார்த்து ஓம் சரவணபவாய நமஹ என்று சொல்லிக்கொள்ளுங்கள். அன்றைய தினம் மிகச் சிறப்பாக இருக்கும். அப்புறம் இன்னும் சிறப்பாச்சுன்னா துவரம்பருப்பு ஒரு தட்டு நிறையா செப்பு தட்டில் வைங்க. செப்பு தட்டில் துவரம்பருப்பு வச்சு அதை காலையில் எழுந்திரிச்சோன்னா பாருங்கள், அன்றைய தினம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நாள் இனிய நாளாக இருக்கும். தனவரவு நன்றாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் மிக எளிமையான பரிகாரம். அதெல்லாம் நீங்கள் செய்துன்னு வந்தால் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை சஷ்டி கவசம் சொல்ல மறக்காதீர்கள். செவ்வாய்க்கிழமை விரதமாக இருந்து கூடிய மட்டும் சைவமாக இருந்து முருகப்பெருமானை வணங்குங்கள். முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். முருகனை வணங்கும் போது சிவப்பு நிற ஆடை அணிந்து கொண்டு வணங்குங்கள். முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் சரவணபவா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். 6 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுங்கள் முருகப்பெருமானை. ஆலயத்திற்கு சென்றால் 6 தீபங்கள் ஏற்றி வைத்து 6 முறை ஆலயத்தை வலம் வந்து 6 புஷ்பங்களை சாற்றி அந்த 6 புஷ்பங்களையும் எடுத்துக்கொண்டு முருகனுக்கு அர்ப்பணித்து விட்டு அந்த அர்ப்பணித்த 6 பூவிலேருந்து ஒரு பூவோ 2 பூவை எடுத்துன்னு வீட்டில் குளிக்கும்போது அந்த குளிக்கிறதுல அந்த தண்ணியில் அந்த பூவை போட்டு குளித்தீர்களானால் செவ்வாய் தோஷங்கள் கூட விலகும். முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும். வள்ளி தெய்வசனாசம சக்தி முத்துக்குமார சுவாமி என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களை எல்லாருக்கும் கிடைத்து மேஷராசிக்காரர்களுக்கு முருகன்தான் அனுகிரகம் பண்ணணும். அதனால் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை மிகுந்த செல்வமுடையதாக சிறப்புடையதாக மாறும். எல்லாம் வல்ல முருகன் துணை இருப்பான். ஓம் சரவணபவாய நமः.